புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசையை போய் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது. மகாலயம் அப்படின்னா ஒன்றாக கூடுவது அப்படின்னு பொருள் இருக்கு. பட்சம்னா 15 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகாலய அமாவாசை அப்படின்ற சிறப்பு இருக்குங்க. மகாலயபட்சம் நாட்கள்ல முன்னோர்களை ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம்ம அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரும் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. முன்னோர்கள் கூடக்கூடிய இந்த நாட்கள்ல மது புகைப்பழக்கம் கூடாது, புலால் உண்ணக்கூடாது. குறிப்பா நம்ம சாப்பிடும் உணவுல பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. கணவன் மனைவிகள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதிகாலை சீக்கிரமாகவே எழுந்து சுத்தமான நீரில் நீராடணும். ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு பொருளுதவி செய்யணும். பசி அப்படின்ற வரவங்களுக்கு முடிந்த வரையில சாப்பாடு போடணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பூஜை விளக்கு ஏற்றி வைக்கணும். முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்மளையும் நம்ம சந்ததியினரும் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு.